அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு 5 நாளாக நம்ம சேனலில் வீடியோஸ் போடலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருந்தது ஒரே ஒரு சிஸ்டம்மு ஐமேக்கு. அது நான் செகண்ட்ஸில் தான் வாங்கியிருந்தேன். அப்பப்போ அது கோளாறு கொடுக்குது. அதுக்கு ஓஎஸ் மாற்றுறது, சாஃப்ட்வேர் போடுறது இப்படின்னு சொல்லி வாங்கின காசை விட அதுக்கு செலவு பண்ண காசு தான் ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி சிஸ்டம் ஹேங் ஆகி அப்படியே ஓஎஸ் கரப்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் அதை ஓஎஸ் மாற்றி இப்போ சிஸ்டம் ரெடி பண்ணி வீடியோ போடுறதுக்கு ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்ததுனால சரியாக நம்மளால் சேனலை பார்க்க முடியல. ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். இனிமே வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போடுறதுக்கு என்னுடைய 200% உழைப்பை நான் போடலான் இருக்கேன். டெய்லியும் ஒவ்வொரு கண்டென்ட் உங்களுக்கு புதுசாக கொடுக்கலான் இருக்கேன். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நிலையான ஒரு கண்டென்ட் இருக்காதுங்க. டிஃப்ரெண்ட்டாக வரும். எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுவேன். இப்போ பாலிடிக்ஸ் பேசுவேன், ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுவேன், சினிமா பற்றி பேசுவேன், என்டர்டெயின்மெண்ட் பற்றி பேசுவேன். இப்படி தோன்றதை பேசிட்டு போகிற ஒரு பர்சன். ஸோ அதனால் இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. வித்தியாசமாக வரும். உங்களுக்கு எது பிடிக்குதோ லைக்கை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம விஜய் டிவி பற்றியும் பிக் பாஸ் பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால அது சம்மந்தமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, விஜய் டிவியில் பிக் பாஸ் மாதிரியே ஒரு ஃபேவரட்டான ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு ஷோ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக நம்ம கோபிநாத் அவர்கள் நடத்தக்கூடிய நீயா நானா. இது ஒரு டாக்கட்டிவ் ஷோ, சரிங்களா? ஸோ ஒரு டாப்பிக்கை கொடுப்பாங்க. அந்த டாப்பிக்கில் 2 தரப்பு மக்கள் பேசுவாங்க. ஒருத்தவங்க ஆமான்னு பேசுவாங்க, ஒருத்தவங்க இல்லைன்னு பேசுவாங்க, ஒருத்தவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் சிறந்ததுன்னு பேசுவாங்க, ஒருத்தவங்க இல்லை லவ் மேரேஜ் தான் பெருசு அப்படின்னு பேசுவாங்க. இப்படி இந்த ஷோ கடந்த ஒரு 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் டிவியினுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஷோஸில் ஒரு ஷோ தான் இந்த நீயா நானா. கோபிநாத் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்ததும் இந்த ஷோ தான். இந்த ஷோ ஏகப்பட்ட டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கு, நிறைய விஷயங்களை பேசியிருக்கு. சமுதாயத்துக்கு மக்களுக்கு தேவையான பல கருத்துக்களை நீயா நானால பேசியிருக்காங்க. அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நடந்தும் இருக்குது. ப்ராக்டிக்கலாக சொசைட்டியில் நடந்தும் இருக்குது. ரீசெண்டாக ஒரு ஷோ ஒன்று பார்த்தேன். கபடி பிளேயர்ஸ் பற்றி ஒரு பொண்ணு கபடி பிளேயர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பெண் ஒரு டீம், அந்த டீம்னுடைய கோச்சு, அவர் எந்த விதமான ஸ்பான்சரும் இல்லாமல் அந்த பொண்ணுங்களுக்கு கோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே பேசி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாமே கிடச்சிருந்தாங்க. இப்படி நிறைய நடந்துருக்குதுங்க. இப்படி நடக்கிற இந்த ஷோ, அதாவது 100% எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்காது இல்லையா? நீயா நானால கூட சில குறைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு பல காலமாக ஒரு பேச்சும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. என்ன குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரம் நல்ல டாப்பிக்கு நல்ல கண்டென்ட்டை பேசுவாங்க. அடுத்து ஒரு 2 வாரம் கண்டென்ட்டே நல்லா இருக்காது, டாப்பிக்கே நல்லா இருக்காது, தேவையில்லாத விஷயங்களை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு 3 வாரமாக சம்மந்தமே இல்லாத மக்களுக்கு தேவையில்லாத கண்டென்ட்டை டாப்பிக்காக வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் போன வாரம் ஒரு கண்டென்ட் பேசப்பட்டிருக்கு. யூடியூப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பல பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். நிறைய பேர் இப்போ ஒன்றும் இல்லை, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்குதுரா ஸ்விக்கியும் சொமேட்டோவும் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அதில் இருந்துக்கிட்டே யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு மாதத்தில் நான் 1 லட்ச ரூபா அடித்து காட்டுறேன், ஒரு மாதத்தில் 60,000 நான் அடித்து காட்டுறேன்னு சொல்லி டெய்லியும் அவங்க யாருக்கெல்லாம் டெலிவரி கொடுக்குறேன், எங்கே டெலிவரி கொடுக்குறேன், அங்கே என்ன பிரச்சனை நடக்குது, இப்படி டெய்லியும் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. யூடியூப்பில் எந்த கண்டென்ட் அதிகமான சேனல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குக்கிங் சேனல் தான். வீட்டில் இருக்கிற பெரியவங்களை இருந்து சின்ன பசங்க வரைக்குமே குக்கிங் சேனல் வச்சு இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி போன வாரம் ஒரு டாபிக் நடக்குது. என்ன டாபிக் அப்படின்னா, யூடியூப்பில் குக் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ், அதை பார்த்து வீட்டில் சமைக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ், ஒய்ஃபு, பசங்க, இவங்க இந்த மாதிரியான ஒரு தலைப்பு நடத்துகிறாங்க. இந்த ஷோவில் ஜெனிஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு அக்கா கலந்துருக்கிறாங்க. இவங்க அவங்களோட வீடியோவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயம் தான் இப்போ பல பேரால் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நீயா நானா மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெர்சஸ் பொதுமக்கள் அப்படின்ற ஒரு ஷோ வச்சுருந்தாங்க. தமிழில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை ஷோக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போன முக்கால்வாசி பேர் வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் அவன் சேனலில் வீடியோ போட்டுகிட்டே இருந்தானுங்க, எங்களை பேச விடலை. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஷூட்டிங் நடந்துச்சு. ஒரு அரை நாள் முழுக்க நாங்கள் அங்கே இருந்தோம். எங்களுக்கு சாப்பாடு இல்லை, அது இல்லை, சரியான கவனிப்பு இல்லை, மைக்கு கொடுக்கல, பேச விடலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சாங்க. இந்த கம்ப்ளைண்ட் இந்த ஷோ மேலே நிறையாவே
வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ இவங்களும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஷோக்கு போகவே மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் என் பையன் தான் என்னை கம்பல் பண்ணி இந்த ஷோக்கு போக சொன்னான். நான் போன போது எனக்கு அங்கே நிறைய யூடியூபர்ஸ் வந்து பழக்கம் வந்துச்சு. எனக்கு நிறைய பேரை நான் சந்தித்தேன், என்னை விட சீனியர்ஸ் நிறைய பேரை நாங்கள் பார்த்தேன். ஆனால் அங்கே ஒரு விஷயம் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல, என்னை பேசவே விடலை, என் கையில் மைக்கே வரலை. இனிமேல் நீங்கள் யாராச்சும் இந்த ஷோக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் கையோட ஒரு மைக் எடுத்துகிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் இந்த மாதிரியான ஷோஸ்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், என்னோட யூடியூப் சேனலில் மட்டுமே நான் வீடியோ போட்டுட்டு நான் என் முகத்தை காட்டி இதுலேயே நான் பேசிக்கலான் இருக்கேன். இனிமேல் இந்த மாதிரியான எந்த விதமான ஷோக்கும் நான் போக மாட்டேன். ஆனால் அவங்க உஷாராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவார்ட் ஷோக்கு மட்டும் நான் போவேன், மற்றபடி எந்த ஷோக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது ஏன் அவார்ட் ஷோக்கு மட்டும் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து போய் தானே ஆகணும், அது ஒரு விளம்பரம் இல்லை. இந்த மாதிரி ஷோக்கு போயிட்டு நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீயா நானா பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாப்பிக்கை பற்றி நல்லா பேசக்கூடிய ஆட்களை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. நல்லா பேசுகிற ஒரு 4 பேரை சூஸ் பண்ணிடுவாங்க. மீறி போகிற எல்லாருமே அங்கே அட்மாஸ்பியர்ஸ் தான். அந்த 4 பேர் தான் ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா டாப்பிக்குமே ஒரு 4 பேர் வச்சுருப்பாங்க. இந்த சைடு ஒரு 2 பேர், இந்த சைடு ஒரு 2 பேர் வச்சுருப்பாங்க. அவங்க தான் அதிகமாக பேசுவாங்க, அவங்க கிட்ட தான் அதிகமான மைக் போகும். அது மட்டும் இல்லாமல் ஆடிஷன் ஒன்று நடக்கும். நீங்கள் வந்து நீயா நானா நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபோன்லேயே அவங்க வந்து ஒரு ஆடிஷன் வைப்பாங்க. ஒரு டாப்பிக்கை சொல்லி நீங்கள் பேசுங்க அப்படின்வாங்க. அதில் நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷோக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே கூப்பிட்டு உங்கள் கைட்ட மைக்கும் கொடுப்பாங்க, உங்களோட கருத்துக்களை கேட்பாங்க. இல்லைன்னா அங்கே அட்மாஸ்பியராக நம்ம போய் உட்காந்துட்டு வர வேண்டியதான். அந்த மாதிரி தான் இவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இந்த மாதிரி சொல்ல போக இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்காகத்தான் ஷோ பார்த்தோம், ஆனால் கூட இதை ஒன்று சொல்லிடுவாங்க, உங்களுக்காகத்தான் நாங்கள் ஷோவே பார்த்தோம், இல்லைனா நாங்கள் ஷோவே பார்க்க மாட்டோம். இல்லைனா மட்டும் இவங்க வந்து நம்ம இஸ்ரோவில் போயிட்டு ராக்கெட்டு கண்டுபிடிக்க போகிற மாதிரியும், இவங்க போனதுனால தான் இந்த ஷோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணி இவங்க பார்த்த மாதிரியும் பேசுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டு கோபிநாத் அவர்கள் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டோம், விஜய் டிவி ஒரு பக்கம் திட்டிக்கிட்டும் இருக்காங்க. விஜய் டிவியை திட்டுறதை பற்றி நமக்கு மாற்று கருத்து கிடையாது. பட் கோபிநாத் அவர்கள் வந்து அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு நம்ம வந்து வச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு ஷோனா அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்மேட் இருக்கும், அந்த ஃபார்மேட் படி தான் அவங்க போவாங்க. இவங்க அதில் மிஸ் ஆகிருப்பாங்க, விரக்தியில் பேசுகிற ஒரு பேச்சு தான். சரி, இது ஒன்று நடக்குது. இது ஏன் நான் இந்த ஒரு டாப்பிக்காக நான் ஏன் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, நீயா நானா மேலே இந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே இருக்குது. இதை அந்த ஷோ ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்து அதை சரி பண்ணணும். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, பேசுகிறாங்களோ பேசலையோ. உங்களுக்காகத்தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி, சில பேர்லாம் ஊரில் இருந்தெல்லாம் வருவாங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே வந்து 12 மணி நேரம் 15 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுங்க. இது வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து மீண்டும் பூமியை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமான ஒரு வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இது வரைக்கும் யாரும் ஃபேஸ் பண்ணாத ஒரு பிரச்சனையை வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 9 மாதம் கிட்டத்தட்ட அவங்க போய் 9 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கு முன்னாடி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அவங்க மட்டும் போல கூடவே வந்து ஒரு 3 பேர் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போனவங்க திரும்பி வரக்கூடிய அவங்களுடைய ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து சில இயந்திர கோளாறுகள் ஏற்பட்டு அங்கேயே மாட்டிக்கிறாங்க. அது சரி செய்யவே முடியல. 3 நாள் இல்லை 1 வாரத்தில் நம்ம திரும்ப வந்துடலாம் அப்படின்னு போனவங்க கிட்டத்தட்ட 9 மாதங்கள், அதாவது கரெக்டாக சொல்ல போனால் 283 நாட்கள் வந்து விண்வெளியில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து 2 புதிய சாதனைகளை படைச்சிருக்கிறாங்க. அதிக நாட்கள் விண்வெளியில் இருந்த ஒரு பெண்மணி, அது மட்டும் இல்லாமல் அதிக நேரம் வந்து விண்வெளியில் நடந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிற ஒரு சாதனை, 2 சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து நேத்திக்கு தான் பூமிக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10:35 வந்து சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து கிளம்புனவங்க 17 மணி நேரம் ட்ராவல், எங்கேருந்து அங்கே ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்து பூமிக்கு வர்றதுக்கு 17 மணி நேரம் ட்ராவல், 3:30 மணி கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லலாம் 3:30க்கு வந்து பூமியை வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு 3 முறை வந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதில் 3வது முறை போனப்போ தான் இந்த சிக்கல் எல்லாமே வந்திருக்கு. இதில் அவங்க வந்து 62 மணி நேரம் 6 நிமிஷம் வந்து விண்வெளியில் நடந்திருக்காங்க. அதாவது அவுட்டர் ஸ்பேஸில்
நடந்திருக்கிறாங்க. மொத்தமாக இந்த 283 நாட்களுக்கு வந்து வெளியில் அவங்க வந்து ஒர்க்குக்காக நடந்திருக்கிறாங்க. இதான் நான் சொன்னேன் இல்லையா, 2 சாதனை வந்து அவங்க படைச்சிருக்கிறாங்க. கல்பனா சாவ்லா அவர்கள் இதே மாதிரி பூமிக்கு திரும்பும் பொழுது தான் அந்த ஃப்ளைட் வந்து விபத்துக்குள்ளாகி இறந்து போனாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் சுனிதா அவர்கள் வந்து ரொம்பவே சேஃபாக பூமிக்கு வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்பேஸ்ஷிப் வந்து நேராக கடலில் தான் வந்து விழுந்திருக்கு. அங்கே இருந்து அவங்கள மீட்டு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த இப்போ இத்தனை மாதங்கள் அங்கே இருந்துட்டு இங்கே வராங்க அப்படின்னா 2 கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடம்புல சில பிரச்சனைகள் வரும். ஸோ அதுக்கான சிகிச்சை எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இப்போதைக்கு அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. இதுலேயே ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு தெரியுமா, விண்வெளியில் இருந்துக்கிட்டே கிறிஸ்மஸை கொண்டாடி இருக்கிறாங்க. அமெரிக்க தேர்தலில் வந்து ஓட் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்துக்கிட்டே ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்கிறாங்க. இங்கே இருந்து ப்ரெஸ்காரங்க கேள்வி கேட்க அங்கேருந்து அவங்க வந்து பதிலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை வேலைகளை வந்து செய்த ஒரு சாதனை பெண்மணியாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து இப்போதைக்கு வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 செய்திகள் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 செய்திகளை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன? இத்தனை நாட்கள் கழித்து ஒரு பெண் வந்து விண்வெளியில் இருந்துட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? அண்ட் நீயா நானா ஷோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எல்லாருக்கும் சரிசமமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறதா, இல்லைனா பாரபட்சம் அப்படிங்கிறது பார்க்கப்படுதா? எல்லா ஷோலையும் இந்த பாரபட்சம் அப்படிங்கிறது பார்க்கப்படும். அது நீயா நானாலையும் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால கவனிக்க முடியுது. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.